श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। இன்னைக்கு நம்ம 6வது அத்தியாயம் பார்க்க துவங்கலாம். இந்த 6வது அத்தியாயம்னு சொல்லும்பொழுது முதல் 5 அத்தியாயத்தில், அதாவது அர்ஜுனனுக்கு கர்மா செய்கிறது முக்கியமா இல்லை ஞானத்துக்கு முக்கியத்துவமாக கொடுக்கணுமா அப்படின்னு அவன் சொல்லும்பொழுது பெருமாள் என்ன சொன்னார்? கர்மா செய்யாட்டா பரவாயில்ல, ஞானத்தை செய்யலாம் அப்படின்னு 3வது அத்தியாயத்தில் கேட்கும்பொழுது அதை சொன்னார். 4வது அத்தியாயம் பண்ணும்பொழுது ஞான யோகம் பண்ணலாமே, ஞானமே சரியாக இருக்குமே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம், மறுபடியும் ஒரு வினா எழுப்புறான். எப்படின்னு கேட்டால், நீ சொன்னியே கர்மா பண்ணால் தான் ஞானம் வரும், ஞானத்து அடிப்படையில் தான் அடுத்தது தியானம் பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கர்மா செய்யாட்டா பரவாயில்லன்னு சொல்கிறியே, அது கர்மா செய்யாட்டாலும் இது போலவே இருக்குமா, இல்லை அது கர்மா செய்தால் தான் கரெக்டான அளவில் சரியாக கிடைக்குமா, எனக்கு அது மறுபடியும் சொல்லேன் அப்படின்னு கேட்டாருது. உடனே அர்ஜுனனுக்கு இப்படி கேட்ட உடனே பெருமாள் என்ன சொல்கிறார்? ஆமாம், ஞான யோகம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. ஞானம் அதுக்கு தான் முக்கியத்துவமா, அதில் எல்லா விதமான விஷயங்களுக்கும் முதல் அடிப்படையில் அதை பற்றி தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், கர்மாவுக்கு பண்ணணும்னு சொன்னால் கர்மாவை விடாத செய்யணும். எல்லா கர்மாக்களையும் நம்ம எந்த வர்ணத்தில் பிறந்திருக்கோமோ, எந்த வர்ணத்தில் பிறந்ததுக்கு எந்த மாதிரி பிறப்பு இருக்கோ அந்த பிறப்பிற்கு ஏற்ப அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதை விடாது செய்ய வேண்டும். அப்படி விடாது செய்தால் மனதில் தெளிவு பிறக்கும். அந்த தெளிவே உன்னை ஞானத்திற்கு இட்டு செல்லும். அதுபோல் கிடைக்கக்கூடிய ஞானத்திலே தொடர்ந்து அந்த வேலையை செய்தால் நம்ம இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இப்படி ஒரு கர்மாவை விடாது செய்கிறோம். ஏன்னா மனம் பக்குவப்பட வேண்டும், அதற்காக கர்மாவை விடாது செய்ய வேண்டும். எந்த வர்ணத்தவனாக இருந்தாலும் தான் பிறந்த வர்ணத்திற்கு ஏற்ப அவனுடைய செயல்களை விடாது செய்ய வேண்டும், கர்மாவை விடாது செய்யணும். அது அடிப்படையிலே ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதாவது எதுக்கு இத்தனை வேஷம் அவனுக்கு சொல்லிண்டே இதையே திருப்பி சொல்கிறாருன்னு. ஏன்னா நாம் நம்மளோட இந்த பகவத்கீதா கிளாஸில் நம்ம 9வது அத்தியாயத்துலேருந்து கடைசி வரைக்கும் 18 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போவும் 4, 5 பார்த்துட்டோம். இப்போ நம்ம 6வது அத்தியாயத்துக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம். ஆனால் கூட அர்ஜுனன் முதல்லேருந்து இப்போ கேட்கறதுனால இத்தனை சந்தேகங்கள் வருதே என்னன்னு. அதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டால், எங்கே நியாயமாக அஸ்தான ஸ்நேகம், அதாவது எந்த இடத்துல நட்பு பாராட்டக்கூடாதோ அந்த இடத்துல நட்பு பாராட்டின்றிருக்கான். அடுத்தது யாருண்ட தயவு காட்டக்கூடாதோ அங்கே தயவு காட்டின்றிருக்கான். அப்புறம் தன்னுடைய தான் ஒரு ராஜ பரம்பரையில் பிறந்தவன் இப்போ சண்டைக்கு நிற்கிறான். ஏன்னா ஜனங்களை பத்திரமாக காப்பாற்ற வேண்டியது ஒரு பிரஜா பரிபாலனம் ராஜாவுக்கு இன்றியமையாதது. அதை பண்ணாமல் நான் காட்டுக்கு போகிறேன், என்ன பண்ணுறேன், ஞானத்தை தேடி யோகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அதனால்தான் சுவாமி அவனை என்ன பண்ணுறார், புன்சிரிப்போடு பார்த்து கர்மாவை விடாத செய்யணும், தியானம் பண்ணுறதா இருந்தாலும் ஞானத்தை வளவித்துக்கணும், ஞானம் பெற்ற பிறகு தான் இது அத்தனையுமே கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு விடாத அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கார். பெருமாள் மேலே அவன் 2வது அத்தியாயத்திலே பெருமாள் என்ன சொல்கிறான், கிட்ட போய் நின்றுக்கிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும், என்ன அகம் ஸ்மராமி கேட்கறச்சே அவன் தானே போய் சொல்கிறான், சிஷ்யஸ்தேகம் தாகிமாம் மாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். என்ன நீ உன்னுடைய சிஷ்யனாக எடுத்துக்கோ, நான் சரணாகதி பண்ணுறேன், இந்த குழப்பத்துலேருந்து என்னை மாற்றி விடுன்னு 2வது அத்தியாயத்திலே கேட்டதுனால சரணாகதனாக இருக்கானே, சரி இவனை என்னெல்லாம் கொடுக்க போகிறான்னு பார்த்தாக்க இப்போ பெருமாள்கிட்ட இது எல்லாமே குழப்பந்தான். 3 விதமான குழப்பத்தை பெருமாள்கிட்ட சமர்ப்பித்து எனக்கு நல்லது சொல்லி கொடுப்பா அப்படின்னு அர்ஜுனன் பெருமாள்கிட்ட கேட்குறான். ஆனால் இந்த 6வது அத்தியாயத்தில் என்ன பெருமாள் சொல்லித்தராருன்னு கேட்டால், இந்த
போன அத்தியாயத்தில் கடைசியில் நம்ம ஒன்று பார்த்தோம். அழியும் வெளிச்சுகங்களை வெறுத்து உள்முகப்பட்ட அழியாத ஆன்ம சுகத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேணும்? ஞானம் அத்தியாவசியம். கர்ம சந்நியாசத்தில் இது ரொம்ப முக்கியம். கர்மாவில் ஈடுபாடு இருக்கணும், கர்மாவை விடாது செய்யணும், தவறு இல்லாமல் செய்யணும். ஆனால் அதில் என்ன இருக்கக்கூடாது? பற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சுவாமி சொல்லி கொடுத்தார். இந்த 5வது அத்தியாயத்தில் கர்மயோகம் கர்ம சந்நியாசம் இரண்டின் ஒற்றுமைகளும் இவற்றின் வேற்றுமைகளும் விரித்து கூறப்பட்டது. மேலும் பரமாத்ம பிராப்திக்கு சாதனமான தியான யோகமும் சுட்டி காட்டப்பட்டது. கடைசி 27-28 ஸ்லோகத்தில் இது தியான யோகம் ரொம்பவும் அத்தியாவசியம் அப்படின்னு பெருமாள் சொன்னார். மேலும் தியான யோகத்தின் அபியாச முறை இந்த அத்தியாயத்தில் விரித்து கூறப்பட உள்ளது. 6வது அத்தியாயத்தில் எப்படியெல்லாம் தியானம் பண்ணணும், தியானம் பண்ணால் என்ன கிடைக்கும், அதில் எதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் பெருமாள் இந்த அத்தியாயத்தில் விரிவாக சொல்லி கொடுக்க போகிறார். மேலும் இந்த அத்தியாயம் இதனாலேயே இது என்ன பண்ணுறது? தியான யோகம் என்று கூறப்படுகிறது. மேலும் இதை அபியாச யோகம் என்றும் ஆத்ம சம்யம்ய யோகம் என்றும் கூறுவாரும் உண்டு. அதாவது வெளிச்சுகங்களை வெறுத்து உள்முகப்பட்ட அழியாத ஆன்ம சுகத்தை அடைய வேண்டும் அப்படின்னு அந்த கர்ம சந்நியாசத்தை யோகத்தில் சொன்ன பொழுது இந்த அடையும் முயற்சியில் என்ன இருக்கணும்? பிராணாயாமத்துடன் கூடிய தியான யோக பயிற்சியும் சிறந்ததொரு சாதனமாக அமையும். இது இப்போ இந்த 6வது அத்தியாயத்தில் தான் இப்போ நம்ம விரிவித்து சொல்ல போகிறோம். அதனால் ஒரு நேரத்துலையும் இதில் செய்யக்கூடிய தன்மையும் இல்லை. அதாவது கர்ம சந்நியாசத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு அங்கே செயலும் இல்லை, செய்யக்கூடிய தன்மையும் இல்லை. எல்லா செயல்கள் எல்லாம் இந்த பிரகிருதிக்கே சொந்தம். பிரகிருதியில் தான் எல்லாம் இருக்கிறோம். அந்த பிரகிருதியில் இருக்கும்பொழுது பிரகிருதி என்று சொன்னால் இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களிலும் நாம் நம்மளோட கட்டுப்பாடு ஈடுபாடு எவ்வளோ தூரத்தில் இருக்கணும்? உனக்கு எவ்வளோ தூரம் அதில் முடியுமோ அந்த தேகத்தில் சாதகன் வாழக்கடவான். எப்படி? ஆசை ஒழித்து 9 வாயில் பட்டணம் என்ற இந்த தேகத்தில் சாதகன் வாழக்கடவான். எப்பொழுது? அந்த கர்மாவளை செய்யும்பொழுது அதில் ஆசையை ஒழித்திருக்க வேண்டும், ஈடுபாடை குறைக்க வேண்டும் அப்படின்னு போன அத்தியாயத்தில் சொல்லி கொடுக்குறார். அதனோட தொடர்ச்சி அதெல்லாம் அப்படி தேர்ந்து பண்ண துவங்கிட்டியான இந்த 5வது அத்தியாயத்தில் முடிஞ்சது கர்ம சந்நியாச யோகம், கர்மயோகம், அதனோட ஒற்றுமை வேற்றுமைகளை பார்த்த பிறகு இங்கே இப்பொழுது என்ன சுட்டி காட்டப்பட போகிறது? தியான யோகத்தில் அபியாச முறை இந்த அத்தியாயத்தில் விரித்து கூறப்படுவதால் இது ஆத்த சம்யம்ய யோகம் என்றும் கூறுவாரும் உண்டு. அதனால் இந்த 6வது அத்தியாயத்தோட பிரியாம்பிளில் பெருமாள் அந்த கீதார்த்த சங்கிரகத்தில் பகவத்கீதை ரக்ஷ இருக்கே அப்படி சொல்லும்பொழுது கூட பெருமாள் அங்கேயே வேதாந்த தேசிகர் சொல்லி கொடுக்குறார். அதில் பெருமாள் இதெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு. அதாவது அந்த கரணத்தை அடக்க வேண்டும். அந்த கரணம் என்று சொன்னால் மனசு உள்ளுக்குள்ளே அது போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் அதில் உள்ளுக்குள்ளே 300 யோஜனை வேறு எங்கேயோ ரொம்ப தூரத்தில் போகிறது. அப்படின்னா அதை எங்கனம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது அப்படின்றத பற்றி இந்த அத்தியாயத்தில் நம்ம விரிவாக பார்க்க முடியும். அடுத்த பதிவிலேருந்து முதல் ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.